வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து வுட் பாலிஷில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹார்ட்னர் மிக்சிங் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹார்ட்னர் வந்து பாதி ஊற்றிட்டு மீதி பாதி வச்சுருவீங்க. 1 லிட்டருக்கு வந்து ஒரு 200 ml ஊற்றினா ஒரு 100 ml ஹார்ட்னர் ஊற்றிட்டு மீதி பாதி வச்சுருவீங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே வந்து ஹார்ட்னர் வந்து ஃபுல்லாக கலப்பேன். 1 லிட்டருக்கு ஒரு 200 ஹார்ட்னர் ஊற்றினா அந்த 200 ஹார்ட்னரையும் ஃபுல்லாக நான் கலப்பேன். அந்த மெட்டீரியல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னை பொறுத்த வரையும் கம்மியாக அந்த ஹார்ட்னர் ஊற்றுறப்போ அந்த மெட்டீரியலுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா முக்கியமான பொருளே வந்து ஹார்ட்னர் தான். அதுதான் வந்து ஒரு பொருள் வந்து காய வைக்கும், நல்லா டைட்டாக பிடிக்கும். நம்ம அந்த ஹார்ட்னரே கம்மியாக ஊற்றிட்டா அந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக, அதாவது கடினமாக இருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே ஹார்ட்னர் வந்து கம்மியாகவே மிக்ஸ் பண்ணி அடிச்சது கிடையாது. 1 லிட்டருக்கு 200னா 200, 300னா 300 ஹார்ட்னர் கண்டிப்பாக நான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அடிப்பேன். நிறைய பேருக்கு அந்த ரஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அதுதான். உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரஃப் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரப்பிங் பண்ணலாம். ரப்பிங்னா 1000, 2000, 2300, 400 அப்படிலாம் பேப்பர்லாம் இருக்கும். அதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு மேலே வந்து அந்த வேக்ஸ் போட்டு லிக்விட் வேக்ஸ் போட்டு நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு அந்த ரஃப்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஹார்ட்னர்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் போடாமையே நம்ம வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணலாம். நிறைய ஏரியா அடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் அடிச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஏரியா அடிக்கிறப்போ மட்டும்தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். பெரிய பெரிய ஏரியா அடிக்கிறப்போ அது வந்து பிரித்து அடிங்க, 2 அடிங்க, 3 முறை அடிங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஒரே மட்டும் அடிக்கிறப்போ மட்டும்தான் அந்த ரஃப்னஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.